என்ன பாக்குறேன்? தட்டுல காசு போடல, நீங்க ஃபீல் பண்றது நீங்க புரியுது. என்ன பண்றது? நான் ஃபீல் பண்ணலையே. போடுங்க. நீங்க ஏதாவது ஃபீல் பண்றீங்களா? நான் ஒன்னும் ஃபீல் பண்ணல. தேங்க் யூ. பயங்கரமான ஆளுப்பா. வேல் முருகா. முருகா அவனை நம்பாத, ஏமாத்துறான். என்ன தொட்டு கும்பிடுறான்? அப்பா பெரிய ஜித்தம் தான். உட்காருங்க. இவங்க பிச்சை கேட்கறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? பாட்டி எத்தனை பேர் இருக்கீங்க? எல்லாம் ரெடியா? 18 பேர் இருக்காங்க. இல்ல 100 ரூபாய் இருக்கு, 90 ரூபாய் ஆயிடுச்சு. இன்னும் 2 பேருக்கு வந்தா போட்டுருங்க. பாட்டி, உலகிற சாமி கருப்புற கொடுத்தனும் முடியல காசு போடணும்னு சொல்லல, நாமளா செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அதே காசுல 10 பேர் பசியில இருக்கிறவங்களுக்கு போட்டீங்கன்னா அவங்க வயிறாவது நிறையும். அதான் பட்டுமா? பரவாயில்ல. ஐயோ தப்பா ஃபீல் பண்ணிட்டோமே. கடவுளே நல்லா இருக்கட்டும். என்னடா போயிடுச்சா? போகல போயிடுச்சாடா? போகலப்பா. போயிடுச்சு. அடரா மேலத்தை. திரும்ப வரும்போது நின்னு குடும்பத்தோட கொலை பண்ணிடுவேன். அடிக்கிறாங்க. ஆமா அம்மா, அது என்ன பிச்சை எடுக்கிற வேஷத்துல ஆத்தாள் மகள இவ்வளவு கன்றாவியா இருக்கீங்க? இப்ப தெரிஞ்சுதா ஒளிமயமான எதிர்காலம். அவன் கடக்குறான் எடுபட்ட பையன். மத்தியான சோத்துக்கு பாரு. ஏமா காலையிலேயே நம்ம வீட்டுக்கு புதுசா குடுத்துன வந்திருக்காங்க போல இருக்கு. ஆமாக்கா, அப்பா பொண்ணு 2 பேர் தான். பாக்க நல்லவங்களா தெரிஞ்சாங்க. சரி இருக்கட்டுமே விட்டுருக்கேன். யாரு? மூர்த்தி பேசுறேன்ப்பா. சொல்லு மாமா. டீ கடைக்கு போவோமா? டேய், டீ கடை போறதுக்கு ஏத்த வீட்ல இருந்து போனா போன இடம் சொம்ப. என்னடா அது, எவனை பார்த்தாலும் எரிஞ்சு விழுறாங்க. அண்ணி, அங்க யார் சத்தமா பாட்டு கேட்டுட்டு இருக்குது? என்னப்பா அங்க இது வேற காதல. அங்க யார் சத்தமா பாட்டு கேட்டுட்டு இருக்குது? நம்ம வீட்ல புதுசா குடி வந்திருக்காங்கல்ல அவங்க. அப்படியா? அவங்க சத்தத்தை குறைக்க சொல்லுங்க. ஐயா எனக்கு பயமா இருக்குதுப்பா, நான் போக மாட்டேன். எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறீங்களே? சரி நானே போய் சொல்றேன். மண்டை வெடிக்குது. வீட்ல யாருங்க? வெளியில யாருங்க? தமிழ். இயல் தமிழ், இசை தமிழ், நாடக தமிழ், இதுல எந்த தமிழ்? இந்த வீட்டு சொந்த தமிழ். அகநானூறு, புறநானூறு, எட்டுத்தொகை, குறுந்தொகை, நலவெண்பா, நாட்டியப்பா.
இதுல நீ யாருப்பா? உங்க அப்பன் வெளியே வாமா. அவ்வியார் மாதிரி பேசிட்டு இருக்க. சொல்லுப்பா. சொல்லு. ஏமா கொடுத்தா நீங்க என்ன சாப்பிட ஒரு டார்ச்சர் பண்ணுவீங்களே. உங்களுக்கு நியாயமா இருக்கா? என்ன கேட்காத. காது கேட்காதா? என்னப்பா? வீட்டுக்கு A23 रमी महामेला यहाँ बनेंगे हजारों रकम, जीतो कार, जीतो गोल्ड, जीतो कैश। ज्वाइन A23 रमी महामेला। इस खेल में आदत लगना या आर्थिक जोखिम संभव है, जिम्मेदारी से खेलें। அண்ணா வந்து போயிடல. அஞ்சு டீ போடு. மூணு பேருக்கு தண்ணி தூக்கி. என்ன தமிழே நீ சாப்பிட்டியா? போண்டா வாங்க. தமிழ் ரொம்ப தேங்க்ஸ்மா. மூணு வாங்கி கொடுக்குறாப்ல. ஏண்டா டேய், ஓசில முன்னுக்கா இருந்தாலும் விட மாட்டீங்களா? குடிச்சு தீத்துறது ஆ? யார பார்த்து வாயில என்னடா வருது? மூர்த்தி. என்னடா பாத்து இருக்கு? டேய், பாத்து என்ன ஏய், கேட்டுக்க? மூர்த்தி. ஆமா சார். பூச்சி உட்காரு. டேய் உட்காரு. விடுறப்பா. அதான் உட்கார்ந்தாங்க. முகர கட்டி இவா அப்படி. பிச்சு புடியும் பிச்சு. உட்காருடா. எதுக்கு வீணா அவங்களோட சண்டை போட்டுட்டு இருக்க? நீ எதுக்குடா தேவையில்லாம அவங்களை கூப்பிட்டு வாங்கி தர்ற? டேய், அவங்க ரொம்ப நல்லவங்கடா. நமக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க தான் வருவாங்க. யாரு இந்த ஆமையை வவாலுமா? ஏன்டா ஏன்டா? என்ன ஏன்டா போண்டான்னு போட்டானே. டேய், டேய் பிரச்சனைன்னு நான் நீ கூப்பிட்டா உதவிக்கு எவனும் வர மாட்டான். ஜோடி முத்து ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல மணிய தெரியும் எங்களுக்கு. அக்கா என்ன லுக் விடுற? ஹோட்டலுக்கு சினிமா பைக்ல பேஸ் போட்டு சுத்துவீங்க, தேவையில்ல கைட்டு விட்டுருவீங்க. இதுக்கு பேர் லவ் இல்லடி, ஜவ்வு. தமிழ் சூப்பர். திருச்செந்தூர் முருகா, திருத்தணிகை குமரா, காஞ்சியில காமாட்சி, எங்க மதுரையில மீனாட்சி, மீனாட்சி. காதலனும் ஜோருல, காசு இருக்கும் திமிர்ல, பசங்களை தான் சுத்தி வர்றீங்க. 6-7 மாசமா அலைய விட்டு மோசமா அண்ணான்னு அதுக்கு பரிகாரமா ஆரம்பமே தாலிதான். கன்ஃபர்மான பார்ட்டிய காதலிச்ச ஜாலிதான். இது காதலிச்ச இன்சூரன்ஸ் தான். மத்தியான வெயிலும் கூட ஏசி போல தோணுண்டா. அவ இல்லாத இடத்தில் நடந்து போனா அது சேஃபுடா. காதல் என்னும் ஜோருல, காசு இருக்கும் திமிருல, பசங்கள தான் சுத்தி வரீங்க.
அவ சைட் அடிக்க பாக்குறது யாருக்கின்னு புரியும் ரேஷனில வேர்ப்பதில்ல ரேஷனில வேர்ப்பதில்ல காதல் என்னும் ஃபீலிங் ரெண்டும் கெட்டா வயசு இது ஜாக்கிரதை டார்லிங் அட வாலிபத்தை தாண்டும் வர வாழ்க்கை ஒரு ட்ரெயினிங் காதல் என்னும் ஜோருல காசு இருக்கும் திமிருல பசங்களை தான் சுத்தி வரீங்க 6-7 மாசமா மோசமா அண்ணாங்க பத்தறீங்க சேலமிடி சுடிதாரு தாவணி சல்வாரு பொம்பளைங்க போட்டுக்கொள்ள ட்ரெஸ் ஒரு 100 செஞ்சுரி சேலைக்கெல்லாம் ஷர்ட் பேண்ட் மட்டும் தானே ஆண்களுக்கு பாவம் அதையும் நீங்க பறிப்பதெல்லாம் எந்த ஒரு நியாயம் இந்த பொறாமைய நினைச்சு தான் ட்ரெஸ் நாங்க போட்டுட்டோம். ஈவு டீசிங் எல்லாத்துக்கும் பெண்கள் தாண்டி தொடக்கம் இத புரிஞ்சுக்கிட்டு போலீஸ் எல்லாம் எப்ப உங்களை பிடிக்கும் அட அப்பதானே எங்களுக்கு ஆணுரிமை கிடைக்கும் காதல் என்னும் ஜோருல காசு இருக்கும் திமிருல காதல் என்னும் ஜோருல காசு இருக்கும் திமிருல பசங்கள தான் சுத்தி வரீங்க 6-7 மாசமா அழகிய விட்டு மோசமா அண்ணான்னு அல்வா தரீங்க அதுக்கு பரிகாரமா ஆரம்பமே தாலிதான் கம்பமான பாட்டிய காதல் ஜகாலிதான் இது காதலுக்கு இன்சூரன்ஸ் தான் மத்தியான வெயில கூட ஏசி போல தோணுண்டா அவ இல்லாத இடத்துல இருந்து போனா அது சேவுடா ஆ. என்ன பாக்குற? தாலி தாலி. ஏன் எவ்வளவு ஏமாந்தா தாலி கட்டிடும் மிரட்டுவல? இப்ப எனக்கு ஓ, I love you சொன்னதை கட்டுவியா? I love you. இப்ப கட்டு. என்ன எதுக்கு சிரிக்கிற? இல்ல தாலியா தாம்பு கயிறான்னு முதல்ல உட்கார வச்சுப்பாரு. தாலிதான். அப்ப நீயும் உட்காந்து கட்டிக்கோ. நீயே கட்டிக்க. பிச்சு போடு. பெரியவரே, நம்ம பழங்கானத்து ஒயின் ஷாப்ல வியாபாரம் கொஞ்சம் டல் ஆயிடுச்சு. இந்த ஒயின் ஷாப் பக்கத்துல கலச்சாங்க. அட விடுவாங்க, பாட்டி போட்டு தள்ளிட்டல. இவனெல்லாம் போய் வளரும். இருக்கானா போயிட்டானா? உள்ளடிதான் ஆஸ்பத்திரியில கிடக்குறான். சரி, நான் எஸ்பி கிட்ட பேசுறேன். சிறப்பான பிளேயர்கள்னு யாரும் இல்ல, சிறப்பான விளையாட்டுகள் தான் இருக்கு. அப்படி ஒரு சிறப்பான விளையாட்டு விளையாடினவர் என் பேரு பிரதீப். இப்ப வரைக்கும் ஜங்லி ரமில அவர் மொத்தமா 11,90,000 ரூபாய் வெற்றி பெற்றிருக்காரு. மேலும் மொத்தமா 1,07,177 விளையாட்டுகள் விளையாடி இருக்காரு. கடந்த 12 ஆண்டுகள்ல உண்மையான பிளேயர் எஸ் பிரதீப் மாதிரி இருப்பார். ஜங்லி ரமி, இப்பவே ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. இந்த விளையாட்டு பழக்கத்தை உருவாக்கும் அல்லது நிதி ரீதியாக ஆபத்தானதாக இருக்கலாம். பொறுப்புடன் விளையாடுங்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. குழந்தை அருவாளை கொடு. அழுங்கடா. நேபாள் வீடு எங்கடா இருக்கு? தெரியாதுங்கய்யா. தெரியாதா? தாஜ்மஹால் எங்கடா இருக்கு? டெல்லிக்கு பக்கத்துலங்கய்யா. டெல்லிக்கு பக்கத்துலயா?
டெல்லியில இருக்க தாஜ்மஹால் தெரியுது, இங்க இருக்கிற ஜெயபால் வீடு தெரியாதா? போய் தெரிஞ்சுக்க. ஜெயபால் வீடு எங்கடா? எனக்கு தெரியாது. பெரியவரே, ரத்னம் வந்திருக்கா? தனியாவா? எத்தனை பேர்? 15 பேர். டேய், அந்த டீ கடையில கிள்ளுடா. இன்னைக்கு அவனை அள்ளாம வருதில்லடா. டேய், தள்ளுங்கடா. போய் பாருங்கடா. ரத்னம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பெரியவரே, நான் ஜெயபாலை தேடி வந்திருக்கேன். இதுல நீங்க தலையிடாதீங்க. ஏன் ஏரியாவுல என்ன கேட்காம ஏன் ஆளை தேடி வந்திருக்க? என்ன இதெல்லாம்? பாருங்க, நாம 2 பேரும் ஒரே தொழில் தான் பண்றோம். உங்க ஆளுங்க இங்க ரொம்ப தொல்லை கொடுக்கறானுங்க. தண்ணி அடிச்சா வந்து கரடா பண்றானுங்க. சீட்டான்னா காசு கொடுக்க மாட்டேன்றானுங்க. எதுவானாலும் எங்க கிட்ட வந்து சொல்லணும். நீங்கெல்லாம் என்ன கடவுளா? யார் தெரியுதா? நான் ஒன்னும் கூட எனக்கே தெரியாது. நீங்க வேட்டிய மடிச்சு கட்டுறதுக்குள்ள உங்க கழுத்துல தலை இருக்காது. ரத்னம், ரத்னம், எதிரில் நிக்கிற 10 பேரை வச்சு கணக்கு போடாத, சுத்தி பார். யாகாவாராயினும் நாகாக்க, காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு போறேன். தேவைப்பட்டா திரும்பி வருவேன், உங்களையே எதிர்த்து. Free Fire India is set in a virtual world. It is not based on the real world. மீனாட்சி, Don't worry if you're eliminated. என்னடா சதுர அடிச்சிட்டு இருக்க? அது ரொம்ப வழுக்குதா, அதான் சுண்ணாம்பு போட்டு தேய்ச்சிட்டு இருக்கேன். போவனாங்குது. ஆமா, என்ன இன்னைக்கு நீங்க பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு இருக்கீங்க? என் மருமக என்ன ஒரு வேலையும் பார்க்க விட மாட்டா. நானா இழுத்து போட்டு செஞ்சாதான் உண்டு. என் 2வது மருமகளை இவ்வளவு மாதிரி அமைஞ்சிட்டா என் மனசெல்லாம் நிறைஞ்சு போயிரும். உங்க மனசுக்கு ஏத்த மாதிரி நல்ல மருமகளே கிடைப்பா. ராசா மாதிரி புள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு ஏன் அத்தா புலம்புற? மீனாட்சி, பா, இதையும் துவச்சிட்டு இருந்தா. வாங்க ஐயா. குடுத்துல வந்த அன்னைக்கு பார்த்தது, அதுக்கப்புறம் உங்களை பார்க்கவே முடியலையே. என்னமா பண்றது? மதுரையில் 2 நாள் வேலை பார்த்தேன்னா வெளியூர்ல 10 நாள் ஆடிட்டிங் இன்ஸ்பெக்ஷனும் போயிடுறேன். வேலை ரெடி. முன்னெல்லாம் டூர் போகும்போது மீனாட்சியை தனியா விட்டு போகிறது கவலையா இருக்கு. உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கவலை கிடையாது. மீனாட்சி எங்க வீட்டு பொண்ணு மாதிரி. நாங்க பாத்துக்க மாட்டோமா? இந்த தைரியத்துல இருக்கேம்மா. பேர் வச்சாலாம் பிள்ளைங்கள அதுங்க ஞாயிற்றுக்கிழமை குளிக்க மாட்டேன் அடம் பிடிக்கிறீங்களே. குட் மார்னிங். ஹாய், குட் மார்னிங். ஓ அண்ணி, you can talk in English, huh? Very good. Now one was I'll only talk to you in English. Excellent. Marvelous. மாமலா பத்தி அடிச்சு வச்சு டபுள் டேக் டவுன் அதுங்க. Annie, actually you're from Madurai or somewhere else? My name is கம்பம் கலைச்செல்வி. குட் மார்னிங். அம்பிட்டுதான் இங்கிலீஷ் தெரியும், ரொம்ப பேசாதே. Okay, okay. Need equipment. எல்லாரும் துணிக்கு சோப் போடுவாங்க. அங்க உன கனடா கைட்டு வச்சுட்டு கல்லுக்கு சோப் போடுது. எனக்கு எப்போ எதுக்கு எப்படி சோப் போடணும்னு தெரியும். தெரியுது, பார்த்தாலே தெரியுது. ஆத்தா உஷார். யானி, உங்க கொழுந்தனார் வேலைக்கெல்லாம் போக மாட்டாரா? சரி, சிலைய திருடவனுக்கு பூசாரி வேலையும் வாட்ச திருடவனுக்கு வாட்ச்மேன் வேலையும் கிடைக்கிற இந்த காலத்துல எங்க தம்பிக்கு நல்ல வேலை கிடைக்காதா என்ன? இங்க கம்ப்யூட்டர் படிப்பு படிச்சுக்கிட்டு ஒரு 4000 5000 சம்பாதிக்கிறத விட அங்க வெளிநாட்டிலேயே குவைத்திலே ஒரு 50,000 60,000 பெரிய வேலையை வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லிதான் எங்க வீட்டுக்காரர் போயிருக்கிறாரு. பாத்தியா? அப்ப ராமர் கோட்டை தாண்டாத லக்ஷ்மணன் இல்ல? ஆமாத்தா, அவன் குழந்தை மாதிரி எங்க சுத்தினாலும் என் கையால தான் சாப்பிடுவான்.